முதலிஸ்டாவா எனக்கு ஒரு பொட்டி நானே வாழ்க்கை வந்து லோன் தான். ஒரு வயசுக்கு பிறகு செய்யலாமே உழைக்கிறது இந்த சுதந்திரமா. அனைவருக்கும் வணக்கம். தேனீ வளர்ப்பு வாரத்தை முன்னிட்டு முதல் ஒரு காணொலி வெளியிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இரண்டாவது காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நான் லோஜிதன். இவ வந்து கௌசலா. இது வந்து நைனாமடு விவசாய பொதுநாசல் பிரிவில் பெரியமடு என்ற கிராமம். இங்கே வந்து நாங்கள் இந்த தேனீ வளர்ப்பில் நாங்கள் முதல் குறிப்பிட்ட வீடியோவில் சொன்னது மாதிரி 2 முறை ஒன்று வந்து காட்டில் போய் தேன் எடுத்துக்கொண்டு வந்து அதை சேகரித்து அதை விற்பனை செய்கிறது. மற்றது வந்து வீட்டிலேயே அந்த தேனீ வளர்ப்பு. காட்டில் போய் தேன் எடுத்துக்கொண்டு வர்றது சரியான ஒரு கஷ்டமான முறை. அதெல்லாம் இப்போ பெரும்பாலும் ஆட்கள் செய்கிறதும் இல்லை. ஆனால் அது ஒரு பெண் முயற்சியாளராக இருந்து கொண்டு இவ மேற்கொண்டுறா என்றதுதான் எங்களுக்கு ஆச்சரியமான விஷயம். ஒரு காலங்களுக்கு முன்பு சேகரிக்கப்பட்ட தேன்கள் நிறைய விற்பனை செஞ்சு கொண்டு வாரா. அவள் எவ்வாறு இதை செய்கிறா, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இதை செஞ்சு கொண்டு வாரா என்றதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் கேதீஸ்வரன் கௌசலா. என்ன கிராமம் வந்து பெரியமடு, டிஎஸ் பிரிவு நைனாமடு. நான் வந்து பெரியமடியில் 2010 மீள்குடியேற்றத்தில் பெண் தலைவர் மதத்துவ குடும்பமாக தான் குடியேறினான். எனக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருந்தது. ஒரு ஆளுக்கு 3 வயசும் ஒரு ஆளுக்கு 5 வயசும் இருந்தது. அந்த நேரத்தில் வந்தால் நாங்களே காடு வெட்டி தரப்பால் டென்ட் வந்தவே அதில் இருந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த காணிகள் வழியாக்கி தொழில் செய்து கொண்டு வந்தேன். நான் அப்போ மூத்த மகனை கொண்டே மன்னாரில் போர்டிங்கில் சேர்த்து நான் படிக்க அப்படியே இருந்து கொஞ்சம் எனக்கு வாழ்வாதாரம் முடங்கி கிடந்தது. அப்போ நான் கூலி வேலை செய்து அப்படித்தான் செய்து கொண்டு வந்தேன். நான் ஆச்சி கோழி வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். எல்லாமே எந்த சொந்த தொழில் முயற்சியில தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லோன் தான். என் வாழ்க்கை வந்து லோன் தான். லோன் எடுத்து தான் இவ்வளவுலையும் கொண்டு வந்து பிள்ளைகளையும் படிப்பிச்சு மூத்தவருக்கு டீச்சிங் கிடைச்சி இப்ப பெடிங்கும் முடிஞ்சது. இனி ஒரு பிரச்சனை இல்லை. நான் இனி உழைக்கிறது இந்த சுதந்திரமா நான் இருக்கிறது தான். இவ்வளவுலயே நான் சரியா பாதிக்கப்பட்டு அம்மா சிலம்பட்டது, தம்பி சிலம்பட்டு சரியா பாதிக்கப்பட்டு அப்படியே செய்து கொண்டிருந்தால் எனக்கு கூடுதல் போடுறதுக்கு சரியான மரந்தடிகள் இல்லாதபடியா நான் காட்டிலேயே போய் கூடெல்லாம் பட்டிக்குவேன். அப்ப காட்டுல போற நேரம் எனக்கு தேன் கிடைக்கும். அப்ப தேன் கிடைக்குதுன்னு சொன்னா அது ஆரம்பத்துல எனக்கு எப்படி எடுக்கிறது என்ன விஷயம்ன்றது தெரியாது. நான் வந்து எங்களோட மாமா ஒரு ஆளை கூட்டி கொண்டு போய் தான் இந்த தேன் இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்ததை பார்த்து இருந்து நான் அதுக்கு பிறகு தேன் எடுக்கிற ஒரு ஆர்வத்துல வலிக்கிட்டா கோடாலி கைக்கேத்தி எல்லாம் ஆயுதம் எல்லாம் கொண்டு போவேன். அந்த காட்டுல போனாலும் எனக்கு பயம் இல்லை. கரடி கொட்டிருக்கும், புலிகள் இருந்துட்டு பாயம், அப்படி இது பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. நான் தேனை கண்டு எடுத்து கேனில கொண்டு வந்து காட்டிலேயே புளிஞ்சு கொண்டு வருவேன். இல்லை வதையா வாளியில கொண்டு வந்து புளிஞ்சு எடுக்கிறது. மற்ற எனக்கு பயம்ன்றது இல்லை. இப்ப காடுன்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். இப்ப வீட்டில் எதுவும் சத்தம் போட்டு எதுவும் பிரச்சனைண்டா நான் உடனே பேசாம வலிக்கிட்டு போயிடுவேன். காட்டு பக்கம் போய் அப்படியே பல வகைகள் அது இதுன்னு பார்த்து அம்புற மிருகம் உடும்பண்டாலும் சரி என்ன அம்பிடுதோ பிடிக்கக்கூடியதெல்லாம் பிடிச்சு கொண்டு வருவேன் நான் சமையலுக்கு. தேன் வந்து மேலே எனக்கு அது ஒரு விருப்பமானது. பிராணிகள் வளர்க்கணும், தேன் எடுக்கணும் என்று சரியான விருப்பம். அதுல இப்ப எனக்கு இந்த வீட்டு இதுல வந்து நான் தேன் வளர்க்கணும், பொட்டியில வளர்த்து. இப்ப காட்டு தேன் வந்து போதிய அளவு இல்லாம குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த தேன் இருக்கு. 3 மாசத்துக்குள்ளதான் அதை எடுக்கணும். தேன் 7-8 மாசத்தோட அந்த தேன் காட்டுல முடிஞ்சிடும். நான் வீட்டுல வளர்த்தேன்னா எனக்கு அந்த தட்டுப்படுற நேரம் எல்லாமே எனக்கு அந்த வளர்ப்பு தேன்ல இருந்து கை கொடுக்கும். வளர்க்கறது பார்க்க காட்டுல போய் எடுக்கிறது அவங்களுக்கு ஈஸியா இருக்குது என்றதாலதான் வளர்க்கறது இப்ப மக்கள் மத்தியில குறைவா இருக்கு. ஆனா உங்களுக்கே இப்ப விளங்கிட்டு இவ்வளவு காலம் நீங்கள் போய் காட்டுல எடுத்துக்கொண்டு வாங்க. ஆனா இப்ப சரி ஒரு வயசுக்கு பிறகு செய்யலாமே கட்டத்துக்கு போயிருவீங்க. நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து கூட மரத்தில் ஏறி அவ்வளவு தேன்களை எடுத்துக்கொண்டு வந்தீங்க. ஆனா ஒரு வயசுக்கு பிறகு செய்யலாம். அதுல நான் உண்மையில அந்த தேன் எடுக்கணும் வளர்க்கணும் தான் நிறைய வருஷத்துல ட்ரை பண்ணி கொண்டிருந்தேன். நான் மீட்டிங்கள் எல்லாம் சேரோடையும் நம்ம சேர் சொன்ன மாதிரி தொடர்புல தான் இருந்தேன் நான். ஆனா அந்த நேரடியா நான் பொட்டி பூச்சி போய் பார்த்தேன்டா இன்றைக்கு தான் நான் அந்த பூச்சியை போய் பார்த்தேன். அதால இப்ப நான் காட்டுல போனாலும் பூச்சி எடுத்து பிடிச்சு கொண்டு வரவுக்கு இந்த பயம் ஒன்றுமே இல்லை. என்னடா நான் அவ்வளோ சரியா தாக்கத்துல இருந்துதான் நான் மீண்டு வந்தது. இவர் சார் சொன்ன மாதிரி இவற்ற ஆலோசனைக்கு உண்மையில எனக்கு பொட்டி நான் எடுத்தேன்டா கட்டாயம் நான் உங்களுக்கு தேன் வளர்க்குற முயற்சி தான் எனக்கு ஆர்வத்துல வருது. தனியாவே நான் போயிருவேன் காட்டுல தேன் பூச்சி எடுக்கிறேன். எங்களுக்கு பெரிய வெற்றி தான். போதனாசிரியரையும் ஒன்று கேட்கிறேன்னா முதலிஸ்டாவா எனக்கு ஒரு பொட்டி ஒன்று ஒழுங்கு செய்த நான் அதுக்கு பிறகு நானே இடத்துல போன் எடுத்தாலும் எந்த டைம் எடுத்தாலும் கோல் உடனே கதைப்பார். மற்ற என்னென்ன தானியம் வகை வருது, என்னென்ன இது அரமானியத்துல வருது எல்லாமே உண்மையில சில என்ன சொல்லுங்க சில என்ஜிஓவோ சில இது வந்து முன் வந்து செய்ய மாட்டேனமேண்டா சில இது தங்கட ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து போய் கொண்டிருப்பினும் தகவலை வழிகாட்டாயினம். ஆனா இவரை பொறுத்தளவு உண்மையில விசுவாசமா எங்களுக்கு உத்தியோகத்தர்
சகலதும் சொல்லி வழிகாட்டி இப்ப இன்றைக்கு என்ன கேட்கணும் என்றாலும் உடனே அவர் ஆலோசனை தருவார். அதுல பாராட்டுற